நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான உயிருள்ள பிரசன்னம் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆறுதலை தருகிறது, ஆற்றலை தருகிறது, வல்லமையை தருகிறது. இந்த உலகத்தின் சவால்களை, போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை தருகிறது. ஆண்டவருடைய இரக்கமுள்ள பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். அவர் நம்மீது அன்பு கொண்டுள்ள உள்ளத்தை நேரடியாகவே நம் கண்ணார கண்டுணர்வோம். அவர் சினம் கொள்ள தாமதிப்பவர், நம்மீது கருணை காட்டுபவர், தனது எல்லையில்லா அன்பினால் நம்மை ஒவ்வொரு முறையும் ஆட்கொள்ளுபவர். எனவேதான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு ஆயன் தன் உயிரை கையளிப்பதே சிறந்த வழி என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, தன் செயலால் நிரூபித்து காட்டியவர். ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கிற இந்த உன்னதமான அடிப்படையிலேயே நாம் ஆண்டவரோடு இணைந்து வருகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாள் முழுவதையும் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். நன்றி ராஜா. இந்த புதிய வாரத்திலும் நாங்கள் அடியெடுத்து வைக்கிற வேளையில் உம்முடைய பாதுகாப்பிற்காக, உம்முடைய வழிநடத்துதலுக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய நன்மைத்தனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லி இறைஞ்சு வேண்டி ஜெபிக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை தொடர்ந்து காத்தருள்வீராக. திருப்பாடல்கள் 130 உதவிக்காக மன்றாடுகின்ற திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு தனிப்பட்ட மனிதன் பல சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். எப்படி தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அதிகமான சுதந்திரம் இருக்கிறதோ, அந்த சுதந்திரத்தின் பெயரில் இன்றைக்கு அவன் பாதிக்கப்பட்டிருப்பதும் அதிகம்தான். கடன் சுமைகளினால், குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளினால், தன் வாழ்வில் வருகிற போராட்டங்களினால், சவால்களினால் ஒவ்வொரு நாளும் அவன் நொறுக்கப்படுகிறான். கடின இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வது என்று தெரியாமல் அதிகமான தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு உள்ளங்களே, நாம் விழித்தெழ வேண்டும். எத்தகைய வாழ்வில் போராட்டங்கள், சவால்கள் வந்தாலும் துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய பலம் இந்த ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை, குழப்பங்களை தீர்ப்பதற்கான தீர்வு இந்த
இந்த ஆண்டவரிடமிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. எனவே நம்பிக்கையோடு இந்த திருப்பாடலில் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம் செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். இந்த வார்த்தைகளை பாருங்க. நாம் எதற்காக மனமுடைந்து போயிருக்கிறோம், எந்த காரணத்திற்காக வேதனையோடு இருக்கிறோம், துன்பத்தோடு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்றால் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். அந்த விண்ணப்பத்தை, மன்றாட்டை, ஜெபத்தை கடவுளுடைய திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். இறைவன் அவற்றுக்கு செவி சாய்க்கின்றார். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். குற்றங்கள் நம்மை வாட்டுகிறது, பாவ சுமைகள் நம்மை அழுத்துகின்றது, ஆண்டவரிடமிருந்து நம்மை விலக்கி வைக்கிறது என்று சொல்லி மனம் நொந்து அழுது புலம்ப வேண்டாம். ஏனென்றால் நம் தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறவர். தாய் உள்ளத்தோடு நம்மை அரவணைக்கின்ற இதயம். எனவே எந்த நிலையில் நாம் இருந்தாலும் என் தேவன் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். நமக்கு ஆறுதல் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. நாம் ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்க வேண்டும். நம்முடைய நெஞ்சத்தை இந்த ஆண்டவருக்காக தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும், பண்படுத்தி வைத்திருக்க வேண்டும். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ராயலரை மீட்பவர் அவரே. அற்புதமான ஒரு வாக்குறுதி. எல்லா வகையான தீவினைகளிலிருந்து நம்மை மீட்பவர் ஆண்டவர் ஒருவர்தான். அவரே நம்முடைய கடைசி கதி. அவரை சிக்கென நாம் பற்றிக் கொண்டால் நிச்சயம் நம் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு, நம் வாழ்வில் நிம்மதி உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் உண்டு. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் வாழ எங்களுக்கு அருட்துணையாக இருந்தருளும் என்று சொல்லி கடவுளை பாடி புகழ்ந்தேத்தி ஜெபிப்போமாக. காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அசைந்தாடும் அகழ் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி இனி தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே,
துணையாக எனில் வாழுமே. உண்மைதான், நமக்கு ஒரு நோய் நொடி வந்துவிட்டால், குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துவிட்டால், கடன் தொல்லையில் நாம் சிக்குண்டு போனால், நண்பர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கினால், எவராவது நம்மை பழி வாங்கினால், இதோ நாம் மனமுடைந்து போகிறோம், வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொள்கிறோம். நதி மீது அலைந்தாடுகின்ற அகல் போல நம்முடைய வாழ்க்கையானது ஊசலாடுகிறது, தத்தளிக்கின்றது. அப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டவர் ஒருவரே நம் ஆறுதல் தேறுதல் என்பதை உணர்ந்து கொண்டால் எல்லா வகையான பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெறலாம், மீட்பு பெறலாம், நம்பிக்கையோடு வாழலாம். அத்தகைய மன உறுதியை ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமாக. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறே. நீரின்றி மண்ணில் வளமில்லையே, நிலவின்றி உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் துணையாக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்து அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாழுமே. வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளினால், வாழ்க்கையில் வருகின்ற தோல்விகளினால், வாழ்க்கை கொடுக்கின்ற அவமானத்தினால் அந்த வாழ்க்கை வேண்டுமா என்று முறித்துக் கொள்கிறவர்கள் அதிகம் பேர். அன்பு உள்ளங்களே, தளர்ந்து போகாதீர்கள், ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் மீண்டுமாய் நமக்கு வலு கொடுக்கிறது. அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நான் உன் தேவன், உன்னோடு இருக்கிறேன். உன்னை காக்கும் பொருட்டு, உன்னை விடுவிக்கும் பொருட்டு, உனக்கு மீட்பளிக்கும் பொருட்டு நான் உன் தெய்வம், உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவருடைய வார்த்தையால் நாம் தேற்றப்படுவோம், ஆண்டவருடைய வார்த்தையால் நாம் திடம் கொள்வோம், ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் ஒவ்வொரு நாளும் ஊக்கமும் உற்சாகமும் பெறுவோம். அந்த நம்பிக்கையோடு இதோ இந்த பாடலை தொடர்ந்து பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போமாக. என் பாதை முடிவாகும் உன் தானிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச இணையேற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உழைதாடி, மின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தான். நிறைவாழ்வின் இதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக
துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தி இந்த வாரம் முழுவதும் கடவுள் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்த நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு உகந்த அன்பர்களே, இந்த தூய இருதயத்தில் நம் எல்லோருக்கும் இடம் உண்டு. இந்த தூய்மையான இதயம் நம்மை அன்பு செய்கிறது, நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது, நமக்கு நம்பிக்கையை தருகிறது, நம் வாழ்வில் வெற்றியை அளிக்கிறது, நம் வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. எனவே இந்த தூய இருதயத்தில் நாமும் நம் குடும்பமும் அடைக்கலமாக ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவர் இயேசுவின் மாட்சியில் பங்கு பெறுகிற குடும்பமாய், அவருடைய மகிமையில் இணைந்து கொள்ளுகிற குடும்பமாய் நம் குடும்பம் திகழ சிறப்பாக இந்த வேளையிலே மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலும். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவர்
வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், என் பெயரை சொல்லி இயேசு அழைத்தார். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், தன் திருமுகம் காண இயேசு அழைத்தார். நான் ஆடிடுவேன், நான் பாடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். நான் ஆடிடுவேன், நான் பாடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். சரணாகதி நான் அடைந்திடுவேன், சகலமும் அவரிடம் படைத்திடுவேன். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், என் பெயரை சொல்லி இயேசு அழைத்தார். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், தன் திருமுகம் காண இயேசு அழைத்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும்
இருப்பதாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி உம் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 9 முதல் 18 மற்றும் 20 முடிய. அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்த அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்திலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாயிருந்தான். அந்நாட்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரசமை காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டி சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடப்புறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர்.
பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள், அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியை நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உன் மைந்தர் உன் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழ செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். Alleluia, 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 Alleluia. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள்
19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் வெறும் இந்த உடலை சார்ந்த கண்ணை மட்டும், அதாவது கண் என்கிற இந்த வார்த்தை அல்லது இந்த உறுப்பை பற்றி மட்டும் இந்த இடத்தில் சொல்லவில்லை. மாறாக ஒருவருடைய கண்ணோட்டத்தை பற்றி இந்த இறை வார்த்தையானது சொல்லப்படுகிறது. நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை முறையும் அமைந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் மட்டில் பிறரை பற்றிய அல்லது ஏன் நம்மை பற்றியே நாம் என்ன கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறோம், இதை குறித்த அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கும். ஒருவேளை நேர்மறையான கண்ணோட்டத்தை இந்த வாழ்க்கையை பற்றி நாம் வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியான வேலைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி விழுந்தாலும் கூட அதை நேர்மறையாக அணுகிவிட்டு அந்த சவால்களை சந்தித்து அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்த கண்ணோட்டமானது எதிர்மறையாக இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நமக்கு செல்வங்கள் இருந்தாலும், பொன் பொருள் வசதிகள் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் பல நேரங்களில் நிம்மதி இருப்பதில்லை, மகிழ்ச்சி இருப்பதில்லை. என் அன்பிற்குரியவர்களே, எனவே வாழ்க்கையை நாம் எந்த முறையில் அணுகுகின்றோம் அல்லது எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோம் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கிறது. கோடி அற்புதரான பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று. ஒரு முறை அவர் புளோரன்ஸ் என்கிற இடத்திலே தங்கியிருந்தபோது அவ்வூரிலேயே மிகவும் பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய பணத்தை எல்லாம் வட்டிக்கு விட்டு அநியாயமாக பிறருடைய வயிற்றில் அடித்து பொருளும் செல்வமும் சேர்த்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த செல்வந்தர் திடீரென்று இறந்து போனார். இறந்து போன அவருடைய இறுதிச் சடங்கில் மறைவுரை ஆற்றுவதற்காக அற்புதரான அந்தோனியாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது அந்த மறைவுரையின் போது உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்கிற இறைவார்த்தையை மையப்படுத்தி அந்த மறைவுரையை அவர் ஆற்றினார். அப்பொழுது அற்புதர் இவ்வாறு சொன்னாராம்: இந்த மனிதர் தன் அன்பை கடவுளின் மீது அல்லாமல்
தன் குடும்பத்தில் இருக்கின்ற தன்னுடைய பிள்ளைகளின் மீது அல்லாமல், அல்லது தன் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகள் மீது அல்லாமல் செல்வத்தின் மீது அதிகமாக வைத்திருந்தார். எனவே இவருடைய இதயமும் அவருடைய உடலில் அல்லாமல் பணப்பெட்டியிலேயே இருக்கிறது என்று அவர் போதித்தாராம். யதார்த்தமாக அந்த பணக்காரனுடைய பணப்பெட்டியும் சென்று திறந்து பார்க்கப்பட்டதாம். பிறகு அந்த பணப்பெட்டிக்குள் அந்த செல்வந்தனுடைய இதயம் இருந்தது என்று அற்புதரான அந்தோனியாருடைய வாழ்வில் நடந்த அதிசயமாக புதுமையாக கூறப்படுகிறது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, நிலையற்றவைகளில் அல்ல, நிலையானவற்றில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது. இந்த உலகத்தில் பல நேரங்களில் நிலையற்றவற்றை நாம் சேகரிப்பதற்காக, புகழை தேடுவதற்காக, செல்வத்தை அடைவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது இவை அனைத்தும் நமக்கு தேவைதான். செல்வம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. பொருள் சேர்க்காமல் நம்முடைய வாழ்க்கையானது அர்த்தம் காணாது. இவை எல்லாமும் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆன்மாவை அதிலே தொலைத்து விடக்கூடாது. இந்த ஆன்மாவானது பரிசுத்தமானது, கடவுளுக்குரியது. நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை நேசித்து அன்பு செய்து மன்னித்து வாழ அவர்களுக்கு உரியது என்பதை உணர்ந்து கொண்டால் நிச்சயம் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். நேர்மறையான கண்ணோட்டம் உள்ளவன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் இருந்தாலும், தோல்விகள் இருந்தாலும் அவன் அதை ஒரு வாய்ப்பாகவே கருதுகிறான். எதிர்மறை கண்ணோட்டம் உள்ளவன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஒன்றுமில்லாதவனாகிறான். அவனுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறிப்போகிறது. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ நல்ல கண்ணோட்டத்துடன், நேர்மறையான சிந்தனையுடன் அணுகுவோம். ஆமீன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை மனமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். மனமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் இந்த வாழ்வினை காணிக்கையாக்கவே இன்று உன்னை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நான் ஒன்றாக உயிரேன் என்றார் என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் முனையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. இனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். தூய தந்தையே, நீர் எனக்கு அளித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும். அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல
உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்மறையான கண்ணோட்டத்தோடு வாழ்க்கையை அணுக சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்த சிந்தனை சொல்லனைத்தும் எந்த செயல்கள் ஒன்றும், எந்த சிந்தனை சொல்லனைத்தும் எந்த செயல்கள் ஒன்றும், எந்த உடல் பொருளாவி மற்றும் எந்த உடல் பொருளாவி மற்றும் உங்கள் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.